இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் பல்வேறு குழுக்களாக பல்வேறு கலாச்சாரம் உடையவர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கத்தோலிக்க மதத்தில் மட்டுமே 73 வகையான பைபிள்கள் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவர்களை குறித்து குர்ஆன் எவ்வாறு கூறுகிறது? சில இடங்களில் எதிர்மறையாகவும் கூறுகிறது, இன்னும் சில இடங்களில் நேர்மறையாகவும் புகழ்ந்தும் கிறிஸ்தவர்களை பற்றி குர்ஆன் கூறுகிறது. அதிலே அல்லாஹ் கூறுகின்றான், வலதஜிதன்ன அக்ரபஹும் மவத்தன் லில்லதீன ஆமனு அல்லதீன காலு இன்னா நஸாரா. நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று கூறுபவர்கள் இறை நம்பிக்கையாளர்களோடு அதிகமாக நேசம் கொண்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதனுடைய காரணத்தையும் அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களில் வணக்கத்தில் திளைத்த அறிஞர்களும் துறவிகளும் இருக்கின்றார்கள், மேலும் அவர்கள் எந்த விதமான அகந்தையும் கொண்டிருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலும் ரசூலின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை அவர்கள் காது கொடுத்து கேட்டால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடும். கடைசியாக அவர்கள் கூறுவார்கள், ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅஷ்-ஷாஹிதீன். இறைவா, நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டு விட்டோம், சாட்சி பகர்ந்து கூறுபவர்களோடு எங்களுடைய பெயர்களையும் நீ எழுதி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடம் அவர்கள் இறைஞ்சுவார்கள். எவ்வளவு அழகான வசனம் இது! எங்கே சத்தியம் இருக்கின்றதோ, எங்கே அறம் இருக்கின்றதோ, எங்கே அன்பு இருக்கின்றதோ, அங்கே யாருக்கு மத்தியிலும் எந்த வேறுபாடும் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.